ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் டிஃபன்லாம் முடிச்சாச்சு எல்லோரும். இன்றைக்கி அக்ஷய திருதியம். எல்லோரும் கோல்டு வாங்க கிளம்பிட்டிங்களா? பணம் இருக்கிறவங்க கோல்டு வாங்குவாங்க, இல்லாத ஏழைகள்லாம் என்னங்க பண்ணுவாங்க? இருக்கிற கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியாக பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. இந்த கோல்டு விற்கிற வேலைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது போல இருக்குங்க. பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு பாதி ஜீவன் ஓடி போகுது. இது எங்கே இருந்துங்க கோல்டு வாங்குறது? கோல்டு முக்கியம்தான். அதுக்காக அக்ஷய திருதியில் தான் வாங்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுல்ல. அக்ஷய திருதின்னு ஒன்று நாம் 80s 90s 75லலாம் எங்கே இருந்துங்க இருந்துச்சு அக்ஷய திருதின்னு ஒன்று? அப்போல்லாம் எந்த அக்ஷய திருதியை யார் கோல்டு வாங்க ஓடினாங்க சொல்லுங்கள்? அந்த காலத்தில் எந்த ஒரு வழிமுறையும் யாருமே சொல்லலை. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொன்னாங்க. கோவிலில் போய்ட்டு இதை பண்ணு அதை பண்ணு, இதை செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் இதை கிடைக்கும், எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நல்லது நினைக்கணும், புண்ணியம் செய்யணும், தர்மம் செய்யணும்னு தான் பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டோம். நமக்கு தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு, மனைவி மக்களை காப்பாற்று, இதை தான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. கடவுளை வணங்கு, அவ்வளோதான் சொன்னாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை வணங்குன்னு யாரும் எந்த பெரியவங்களும் சொல்லலை. ஓடுற காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவைகள் அதிகமானதுனால என்ன பண்ணுறோம், நம்ம அவங்க சொன்னால் இது நடக்குமோ, இவங்க சொன்னால் அது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம். நம்ம எது முக்கியம் இல்லைன்னு நாம் தாங்க முடிவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே மாறி போச்சுங்க. தர்மம் பண்ணுங்க. இன்றைக்கி தர்மம் பண்ணாலே போதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தர்மம் செய்கிறோமோ அவ்வளோ நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. கோல்டு வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி அடுத்த வருஷம் எத்தனை பேர் போன அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கியிருக்கீங்க? அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி கோல்டு வாங்கிக்க சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தெய்வத்தை வணங்குங்க, உழைப்பை கொடுங்க. உழைப்பு தான் நம்மளை உயர்த்தும். நன்றி.